நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழாவை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து நடைப்பயணமாக வந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணியில் தங்கினர். தொடர்ந்து பேராலய வளாகத்தில் இருந்து கொடி ஊர்வலம் புறப்பட்டு கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தெரு வழியாக மீண்டும் பேராலயம் வந்தடைந்தது. தொடர்ந்து கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது. இதில் 10 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் திருச்சி மத்திய மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பெரிய தேர் பவனி, 8ஆம் தேதி அன்னை பிறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி பதவியில் இருந்து ஓய்வு பெறும் சங்கர் ஜிவால் தீ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் வரும் 31ஆம் தேதி ஓய்வு பெறவுள்ளார். அதேபோல் தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி வாரிய தலைவர் டிஜிபி சைலேஷ்குமார் யாதவும் ஓய்வு பெற இருக்கிறார். இருவருக்கும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் தமிழக காவல்துறையால் பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது. தொட்டகுறை துளியுமின்றி முடித்திடுவோம், தாய் மண்ணிற்கு ஏதேனும் ஊறி என்றால் அப்பொழுதே அணுகுண்டாய் வெடித்திடுவோம் என்பது போல் a proud display that captures our eyes. The parade features well-coordinated contingents led by dynamic forces. The Tamil Nadu disaster. இந்நிலையில் சங்கர் ஜிவாலை தீ ஆணைய தலைவராக நியமித்து தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை ஆணையம் போல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு புதிய ஆணையம் ஒன்றை ஏற்படுத்த தமிழக அரசு முடிவு செய்தது. தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை செயல்படுத்த இந்த ஆணையம் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்துள்ள உயர்நிலை குழுவின் இணையதளத்தில் கருத்துக்களை பகிர அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருங்கிணைந்த பங்களிப்புகளால் மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்து உண்மையான கூட்டாட்சியை வலுப்படுத்துவதே நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் மத்திய மாநில உறவுகளுக்கான உயர்நிலை குழுவை தமிழ்நாடு அமைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் பார்வைகளை பெற்றிட முதலமைச்சர்களை வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்கள் பலவீனமாக இருந்தால் ஒன்றியம் வலுவாக இருக்கும் என்பது தவறான கருத்து எனவும், வலுவான ஒன்றியமும் வலுவான மாநிலமும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை விடுவித்துள்ள இலங்கை நீதிமன்றம் 2 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜூலை 30ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இவர்கள் வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 7 பேரில் 5 பேர் முதன்முறையாக எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்யப்பட்டதை கருத்தில் கொண்டு 1,46,000 ரூபாய் அபராதமாக விதித்தார். கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை என கூறி நிபந்தனையில் விடுதலை செய்தார். மீதமுள்ள 2 பேரை 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது IAS, IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த லட்சுமி ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக அனிஷா உசேன் நியமிக்கப்பட்ட நிலையில் சென்னை கிழக்கு இணை ஆணையர் விஜயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு காவல்துறை இணை ஆணையராக வண்டி கங்காதர், சென்னை தெற்கு போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையராக விஜயகுமார் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து பிரிவு வடக்கு இணை ஆணையராக சோனல் சந்திரா,
சென்னை மேற்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக சுகாஷினி IPS ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தூத்துக்குடியில் தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட எட்டயபுரம் அருகே ஈனாம் அருணாச்சலபுரம் தோமலைப்பட்டி இடையில் ஜாஸ்மின் என்ற பட்டாசு ஆலை புதிதாக தொடங்கப்பட்டு இயங்கி வந்தது. தீபாவளிக்காக ஏற்கனவே பட்டாசுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பட்டாசுகள் உற்பத்தி பணியும் நடந்து வந்தது. இதற்கிடையில் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தால் 5 கட்டடங்கள் இடிந்தன. ஆலையில் 35 பேர் பணிபுரிந்து வந்த நிலையில் ஒருவர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் போராட்ட விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் மீதான வழக்கு தொடர்பாக ஆராய ஒரு நபர் ஆணையம் அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கைது செய்யப்பட்ட சில பெண் வழக்கறிஞர்கள் இரவு முழுவதும் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதனை எதிர்த்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கறிஞர்களின் செயலால் அரசு சொத்துகள் மட்டுமின்றி தனிநபர்களும் பாதிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்கள் தானே போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களை அத்துமீறி நடத்தியதாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு உள்ளதே என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். வழக்கறிஞர்களை அழைத்து பேசிய போது காவல்துறை அவர்களிடம் அத்துமீறியதாகவே தெரிவதால் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்க பரிந்துரைப்பதாகவும் நீதிபதி கூறினார். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் மத்திய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்கும் கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்தும் உடனடியாக மாணவர்களுக்கு கல்வித் தொகையை விடுவிக்க வலியுறுத்தியும் தனது போராட்டத்தை தொடங்கியதாக கூறினார். இந்திய அரசியலமைப்பிற்கு விரோதமாக நிதியை நிறுத்தி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய SSA நிதியை விடுவிக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் சசிகாந்த் செந்தில் MP வலியுறுத்தியுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிரசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மெஹந்தி சர்க்கஸ் என்ற படம் மூலம் பிரபலமான சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்ததாகவும் அதன் விளைவாக 7 மாத கர்ப்பம் அடைந்ததாகவும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரசல்டா என்பவர் புகைப்படங்களை வெளியிட்டார். முதல் திருமணத்தை விவாகரத்து செய்யாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் 2வது திருமணம் செய்தது எப்படி என்று கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் கிரசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். தனக்கு மாதம்பட்டி ரங்கராஜே கணவர், அவருடன் வாழவே முயற்சிப்பதாகவும் இது தொடர்பாக பேச முயற்சித்த போது தன்னை அடித்து அவர் துன்புறுத்தியதாகவும் ஜாய் பேட்டியளித்தார். அவருடன் நெருக்கமானவர்கள் தன்னை நெருங்க விடாமல் தடுப்பதாகவும் ஜாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா அவர் என்னை ஏமாற்றிருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டம் நீடிக்க வேண்டுமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மாணவி வன்கொடுமை வழக்கு ஆயுள் தண்டனை கைதி ஞானசேகரன் மீது திருட்டு உள்ளிட்ட 27 வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து ஞானசேகரனின் தாயார் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டம் நீடிக்க வேண்டுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கொடும் குற்றச் செயல்களை செய்த ஞானசேகரனால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக காவல்துறை விளக்கமளிக்கவே விரிவான விவாதங்களை வழங்க வழக்கை ஒத்திவைக்குமாறு வலியுறுத்தினர். இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை 2 வார காலத்துக்கு தள்ளி வைத்தனர். சேலத்தில் சொத்துக்காக சித்தப்பாவை கொலை செய்து கிணற்றில் வீசிய நபர் கைது செய்யப்பட்டார். எடப்பாடி அருகே காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த 47 வயதான மணம் முடிக்காத ராமச்சந்திரன் என்பவர் விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ராமச்சந்திரனின் அண்ணன் மகன் பிரகாஷ் என்பவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது 2½ ஏக்கர் நிலத்திற்காக சித்தப்பாவை கம்பியால் அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசியது தெரிய வந்தது. பிரகாஷை கைது செய்த பூலாம்பட்டி போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொத்துக்காக சித்தப்பாவையே கொலை செய்து கிணற்றில் வீசிய நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கட்சி விதிகளை திருத்தம் செய்ததை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் விதிகளை திருத்தம் செய்து ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டது சட்டவிரோதம் என வழக்கு தொடரப்பட்டது. கட்சி விதி திருத்தத்திற்கு எதிராக மனுதாரர் வழக்கு தொடர உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வேல்முருகன் அனுமதி அளித்ததற்கு எதிராக இபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செய்தது. இவ்வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு மனுதாரர்கள் வழக்கு தொடர அளிக்கப்பட்ட உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தனர். அரசு பள்ளி மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்தார்களா என பாமகவின் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திராவிட மாடல் அரசு பொய்யான மோசடியான அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுகிறது என்பதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு ஒரு உதாரணம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்கள் 28 பேர் சென்னை ஐஐடியில் சேர்ந்திருப்பதாக அவர் வெளியிட்ட தகவல் திரிக்கப்பட்டது என்று உறுதியாகியிருப்பதாக அன்புமணி கூறியிருக்கிறார். அந்த 28 பேரில் 25 பேர் சென்னை ஐஐடியால் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் டேட்டா சயின்ஸ் படிப்பிலும் 3 பேர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்பிலும் மட்டுமே சேர்ந்துள்ளதாக அன்புமணி குறிப்பிட்டார். இவை ஐஐடி பட்டப்படிப்பு என்ற வரம்புக்குள் வராது என்றும் அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கைக்கு கீழான இந்த படிப்புகளில் எப்போது வேண்டுமானாலும் சேரலாம், வெளியேறலாம் என்ற நிலை நீடிப்பதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். இப்போது திமுகவின் புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு எங்கே போனது என்றும் இதுவே திமுகவின் இரட்டை நிலைப்பாடு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கேளுங்கள், விஜய் குறித்து கேட்காதீர்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் தேர்தலில் முறைகேடுகள் நடப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஒரு பொம்மை போல செயல்படுவதாகவும் சாடினார். ஜனநாயக நாட்டில் நேர்மையான முறையான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையமும் நீதிபதிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து மக்கள் பிரச்சினை குறித்து கேளுங்கள் என்றும் விஜய் குறித்து தன்னிடம் கேட்காதீர்கள் என்றும் அவர் கூறினார். அதை இப்போது பார்க்கலாம். கேட்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உப்பளங்கள்ல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அது மக்கள் ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம். ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? 2 கொஸ்டின் தான் நான் டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன். ஒன்னு கூட்டணின்றீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த 2க்கு இனிமே என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தான் இங்க அரசியல், மக்களுக்காக தான் இங்க ஆட்சி. மக்கள் நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? விருதுநகர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் உள்ள 350க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை 12 வார காலங்களில் அகற்ற மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
கடைகள் அனைத்தும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள் என கூறி பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டது. இவ்வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள் முருகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு இடையூறாக இருக்கும் நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தையும் போலீஸ் பாதுகாப்புடன் 12 வார காலங்களில் அகற்ற வேண்டும் என கோயில் நிர்வாக அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து மீது கற்களை வீசி தாக்கிய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அரியூர் வழியாக மதகடிப்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸ் வழியாக செல்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து எஸ்பி உள்ளிட்டோரிடம் மனுக்கள் அளித்தும் பேருந்து பைபாஸ் வழியாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பேருந்து மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கார்த்தி மற்றும் வைத்தியநாதன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.